போகிறோம்னா சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். அதுக்கு தேவையான இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இதை வறுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம், ஒரு 4 வத்த தேங்காய், பெரிய சைஸில் தக்காளி ஒன்று கட் பண்ணிக்கிறோம், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம கடாய் போட்டு இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலாவெல்லாம் இப்போ அரைச்சிக்கலாம். இந்த கத்திரிக்காவை இப்படி தான் போடணும். பூச்சி கீச்சி இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வரையும் வந்தால் போதும். இப்போ சட்டியில் மாட்டிக்கலாம். இப்போ எண்ணெயில் வதக்கியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த காரக்குழம்புக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ 100 கிராம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். 11 கிராம் சின்ன வெங்காயத்தை கடுகு பொரிஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம். பூண்டு சின்ன சின்ன பூண்டாக உரித்து வச்சுருக்கேன்.
எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்குன்னு இப்போ அந்த பூண்டை தான் இப்போ அதில் போட்டுப்போம். இது கொஞ்சமாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் வச்சுருக்கோம். இப்போ 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் அதில் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சு தக்காளியை அதில் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா மசாலா, இப்போ இந்த கத்திரிக்காயை வச்சு கத்திரிக்காய் ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சோம் பார்த்தீங்களா கத்திரிக்காய், இப்போ இந்த கத்திரிக்காவை இந்த மசாலா வச்சு அந்த உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இப்போ மசாலாலாம் போட்டு கத்திரிக்காவை இப்போ உடையாமல் இது கொஞ்சம் வதக்கிடுவோம். இப்போ 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி வச்சு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி கரைசலை அதை ஊற்றிக்கலாம். எப்பவுமே நான் வீட்டு மிளகாத்தூள் போடாத நான் குழம்பு வைக்க மாட்டேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை இப்போ அந்த காரக்குழம்புல 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா சிம்மரில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போது குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எல்லா கத்திரிக்காய் ஒன்று கூட உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு இப்போ நான் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடுவேன். கத்திரிக்காய் அவ்வளோ நல்லா வெந்திருக்குது. உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு.
இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சுடுது